இப்ப அதிகாரத்தை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம் உறவுகளே. நீங்கள் எல்லாம் அதிகாரத்தை கொடுத்தீர்கள். இந்த பூமியை சொர்க்க பூமியாக மாற்றோம். முதல்ல நமக்கு பூமி நல்லா இருந்தா தான் நம்ம வாழ முடியும். எத்தனை வணங்குவதற்கு எத்தனை சாமி வேணாலும் இருக்கலாம். ஆனா வாழ்வதற்கு நமக்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்கு. இந்த பூமியை சீரழிச்சிட்டு போயிட்டோம்னா என்ன செய்யறது? இவன் பூரா கொள்ளையடிச்சு வச்சிருக்கான். அமெரிக்காவில் கூட போய் செட்டில் ஆயிரும். கருணாநிதி குடும்பம் அங்க போய் செட்டில் ஆயிரும். எடப்பாடி குடும்பம் அங்க போய் செட்டில் ஆயிரும். நாம என்ன செய்யறது? இந்த பூமியை விட்டு எங்கேயா போக முடியுமா? உறவுகளை நீங்கள் நாம் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து வாக்களிங்க. உங்களை மட்டுமே நம்பி நிற்கிற எங்களுடைய அண்ணன் சீமான் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களிங்கள். நான் போடிநாயக்கனூர் சட்டமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய நான் யாரு? பேராசிரியர் முனைவர் தற்போது வழக்கறிஞர் இருக்கக்கூடிய கலையரசு MA MPhil BL PhD இது மாதிரி தகுதியுள்ள ஒரு வேட்பாளரை நீங்க காட்டுங்க பார்ப்போம். இது மாதிரி 5 நிமிஷம் இங்க வந்து மேடையில் நின்று பேசட்டு பார்ப்போம். அந்த வேட்பாளர்கள் நீங்க பேச சொல்லணும். நீங்க வந்தா என்ன செய்வேன்னு கேட்கணும். அன்பிற்கினிய உறவுகளே, MA MPhil BL PhD எல்லாம் படிச்சுட்டு இங்க வந்திருக்கேன். 30 ஆண்டுகள் 6 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். 5 ஆய்வு மாணவர்களை உருவாக்கி இருக்கிறோம். உறவுகளே, போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் விளையக்கூடிய அத்தனை பொருட்களுக்கும் நிலமும் வளமும் சார்ந்த கல்வியை தான் கொடுப்போம். இங்க மாம்பழம் நிறைய விளையுது. ஏலக்காய் நகரம் சொல்றோம். ஏலக்காய் நகரம் சொல்றோம். ஏலக்காய் இருக்குது. விளைபொருட்கள் மாம்பழம் விளையுது, நெல் விளையுது. இதெல்லாம் சார்ந்த தொழிற்சாலைகள் உருவாகும். படித்தவர் படிக்காதவர் நான் எங்க போனாலும் எங்க அம்மாக்குமார் கேட்கிறாங்க, அரசு பணியில 3 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கு. இந்த காலி பணியை நிரப்புறாங்களா? நிரப்பலன்னு சொன்னா எங்க பிள்ளைகளை படிச்சவங்களுக்கு எப்படி வேலை கிடைக்கும்? உறவுகளே, நாங்கள் தான் திட்டம் வைத்திருக்கிறோம். நிலமும் வளமும் சார்ந்த கல்வி. இங்க கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் தொழிற்சாலையை மாத்தி அரசை கொள்முதல் பண்ணி அனைவருக்கும் வேலை. படித்தவர் படிக்காத அத்தனை பேருக்கு வேலை. நிலம் வளமும் சார்ந்த கல்வி, நல்ல ஊதியம், ஒரு தரமான வாழ்க்கை. இந்த பூமியை சொர்க்க பூமியாக மாற்றுவதற்கான திட்டம் எங்களிடம் இருக்கிறது.